இந்த மக்களாட்சி பைத்தியக்காரங்க இருக்கிற இடத்துல மக்களாட்சி எப்படி இருக்கும்? ஒருத்தன் திட்டுறது ஒரு ஆட்சியாயா? அவர் அதை பண்ணார், இதை பண்ணார், இது பண்ணார், அதை பண்ணார், இப்படி பண்ணார், நாங்கள் வந்து அதை பண்ணுவோம், இதை என்ன தானே பண்ணுவீங்க ரெண்டு பேரும்? என்ன ரெண்டு பேரும் ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. பஸ்ஸில் நாங்கள் பெரிய குத்தோன்னு ஒருத்தன் போட்டு வச்சுக்கிறோம், போர்டு வர போட்டு வச்சுக்கிறாயா தாங்குதுக்கு. அப்போனா ஏழைங்க எப்பவுமே இருங்க. அது அவமானமாக இல்லை? வெளியிலேருந்து ஒருத்தன் வந்து பார்த்தான்னா அசிங்கமாக இருக்காது. கொடிங்களை அங்கங்கே பறக்க விட்டுக்கிறானுங்க, 10 கொடி 5 கொடி போஸ்ட்டுங்கெல்லாம் நின்றுக்குது. ஒரு புள்ள பேனர் ஒட்டி ஊந்து செத்தே போயிடுச்சு. நிறைய பேர் அதுமாதிரி செத்துக்கிறாங்க, வெளியே தெரியுது இல்லை. மாநாடுக்கு நடத்துறேன்னு சொல்லிட்டு என்னை சுற்ற விட்டான் 4 மணி நேரமாக. குறுக்க பூந்து அப்படி போய் சுற்றின்னு போகிறோம் நாங்கள் எங்கேயோ. அப்படி ஒரு மாநாடு தேவையா? ஏன்டா இப்போ தான் ஃபோன் வந்துச்சு, டிவி வந்துச்சு, கான்ஃபரன்ஸில் உட்காந்து எல்லாத்தையுமே பேசலாம். எந்த நாட்டுங்களில் மாநாடு நடக்குது? இது மாதிரி அமெரிக்காவில் நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன் நடக்குது? அப்போ குவாட்ரு, பிரியாணி, தண்ணி இதெல்லாம் கொடுக்கல, அதனால் உனக்கு பவனை நடத்த மாட்டேன், லைசன்ஸ் கொடுக்கலன்றோம். மாநாடு ஏன்டா நடத்துவ? கேட்கவே இல்லை. மாநாடு ஏன் நடத்துகிறாங்க? என்ன கொள்கை? வாயில் சொன்னாங்க புரியாது, ஃபோனில் பண்ணால் தெரியாது, மெசேஜ் போட்டால் தெரியாது, வாட்ஸ்அப்பில் வச்சா தெரியாது எங்களுக்கு. மேடையில் ஏறி அண்ணன் நேரு வந்து அதை பண்ணார், இந்த மாநாடு அவர் பேரில் தான் நடத்துகிறோம், திருச்சி மாநாட்டுக்கு எங்களுக்கும் வந்து ஒரு ஒற்றுமை இருக்குது, நாங்கள் ஜெயிப்போம் இங்கே போட்டான்றான். அப்போ ஜாதகம் பார்க்குறான். இது பேசாமல் உட்காந்து ஜோசியக்காரனை உட்காந்துருந்துக்கலாம் தானே. அப்போ மக்களாட்சின்னா என்ன? எவ்வளோ பைத்தியம் அளவில் அதிகமாகுதுன்னு பார்த்து அந்த பைத்தியம் எந்த பைத்தியத்தை தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்து என்ன பண்ணா, இப்போ கூப்பிட்டு வச்சு உங்களை பைத்தியம் பிடிக்க வைக்கணும். கொள்கைலாம் கிடையாது, அது பேர். உங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு பேசணும். என்னண்ணே, நான் இப்படி ஒரு பைத்தியக்காரன், நீங்களாம் பைத்தியக்காரன் ஆகிடுங்க, என்ன பண்ணுங்க, எனக்கு போட்டு போடுங்க. என்ன இது நல்ல பைத்தியமாகுது, இது போடலாம். இது நல்ல பைத்தியம் தான், இது வரைக்கும் நம்ம பார்க்காத பைத்தியமாக இருக்குது. பார்க்காத பைத்தியம் புது பைத்தியத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுறதே இல்லை, போட்டு போட மாட்டோம். பழகின பைத்தியமாக இருக்கணும், சினிமாவில் நடிச்சிருந்துருக்கணும். ஒரு பைத்தியம் வந்து டார்ச்சர் தூக்கி வச்சு விடியல் ஆச்சா ஓடின்னு சொல்லிச்சு, அதே பைத்தியம் அதே கூட போய் நின்று எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தா கூட போதும் இருந்துச்சு, வாங்கிட்டு போயிடுச்சா. இப்போ இன்னொரு பைத்தியம் எனக்கு 5 சீட்டு கூட இல்லைனாக்கா பிரச்சனை இருந்தீங்குது. அந்த பைத்தியத்துக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இப்போ நிறைய பைத்தியக்கார கூட்டமாக நாங்கள் ஆகிட்டோம், அதனால் உங்களுக்கு தர முடியாது. இந்த பைத்தியத்தை அங்கீகரிக்கத்தா இல்லையா? நம்ம டிவி பார்த்துங்கிறோம், நியூஸு சொல்கிறான், நியூஸ் அது பேர். இந்த அவங்க வந்து அப்படி பண்ணாங்க, இவங்க வந்து பண்ணாங்க, இதெல்லாம் இவனா வந்து நமக்கு உண்மையிலேயே நியூஸ் சொல்கிறானா?